உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் துயரங்களை தூக்கி எறியும் ஸ்ரீராம நவமியின் மகிமையை பற்றி அறிய இருக்கின்றோம். பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் நவமி திதியில் ஸ்ரீராமர் பிறந்தார் என்கிறது புராணம். ஸ்ரீமத் நாராயணனின் ஸ்ரீராம அவதாரம் திருநாளான இதனை ராம நவமியாக கொண்டாடுவது நம் வழக்கம். நல்லவர்களை உதாரணம் சொல்ல ஸ்ரீ ராமரைத்தான் குறிப்பிடுவார்கள். ஒரு தெய்வம் மனித ரூபமாக தோன்றி ஒரு நல்ல மனிதனுக்கு இன்னல்கள் நேர்ந்தால் எவ்வாறு அவன் நிலை இருக்கும் என்பதை தன்னையே ஒரு உதாரணமாக ஆக்கியவர் ஸ்ரீராமபிரான். தந்தை சொல் மீறாதவர், ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் எளிமையாக பழகும் குணம் படைத்தவர். தன்னை நம்பி விரோதியே வந்தாலும் அவர்களை பழி வாங்காமல் அடைக்கலம் தரும் உத்தம குணம் கொண்டவர். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் நிறைந்தது ஸ்ரீராமபிரானின் சரித்திரத்தை படித்தாலே தீராத கஷ்டங்கள் தீரும். ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு ஸ்ரீராமரிடம் சீதாதேவி பேசிக்கொண்டு இருந்தபொழுது, உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களை கேட்பது மகிமை வாய்ந்தது என்றார். அதற்கு ஸ்ரீராமர், எப்படி சொல்கிறாய் என்று கேட்டாரு. அதற்கு சீதை, இராவணனால் நான் கடத்தப்பட்ட பிறகு பல மாதங்கள் உங்களிடம் இருந்து எந்த தகவலும் கிடைக்கலைங்க. அதனால் இனி உயிரோடு வாழ வேண்டாம் என்கின்ற முடிவு செய்து தற்கொலை செய்ய எண்ணிய போதுதான் ஹனுமான் வந்து உங்கள் சிறு வயது சம்பவங்களையும் நான் ராவணனால் கடத்தப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களையும் இனி எல்லாம் வெற்றியாகவே அமையும் என்று சொன்னார். அதை கேட்ட பிறகு எனக்கு தைரியம் கிடைத்தது. நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை பிறந்ததுங்க. ராவணனிடம் இருந்து நீங்கள் என்னை மீட்டு சென்றீர்கள். ஆகவே உங்கள் சரித்திரத்திற்கு மகிமை அதிகம் உள்ளது. கவலையில் இருக்கும் பொழுது யார் உங்கள் சரித்திரத்தை படிக்கின்றார்களோ அவர்களுடைய கவலை தீரும். அத்துடன் ஹனுமானின் அனுகிரகமும் கிடைக்கும் என்றார் அன்னை சீதாதேவி. ஆம், எங்கெல்லாம் ஸ்ரீராம நாமமும் ஸ்ரீராமர் காவியம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் அன்னை சீதாதேவியுடன் ஸ்ரீராமரும் தோன்றுவார். அவர்களுடன் லட்சுமணனும் ஆஞ்சநேயரும் தோன்றி ஸ்ரீராமர் காவியத்தை கேட்பவர்களின் வாழ்க்கையில் என்றும் துணை இருப்பார்கள். ராம நவமி அன்று பெருமாள் ஆலயத்திற்கோ அல்லது ஸ்ரீராமர் கோவிலுக்கோ சென்று துளசி மாலை அணிவிக்க வேண்டும். வெல்லம், ஏலக்காய் இரண்டும் தண்ணீரில் கலந்து பானகம், நீர்மோர் வைத்து வணங்கினால் வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நடக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிக்கலாம். அத்துடன் ஸ்ரீராம நாமத்தை உங்களால் முடிந்த அளவில் எழுதி அதை மாலையாக கட்டி ஹனுமானுக்கு அணிவித்தால் துன்பங்கள் நெருங்காது. என்றென்றும் வாழ்வில் வெற்றியும் இனிமையும் அமையும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.